அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போற டாபிக்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு காவல்துறை சார்பாக வெளிநாடு வாழ் தமிழர்களின் நலன் கருதி NRI செல் அப்படிங்கிற ஒரு அமைப்பு ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அதை பத்திய முழு விவரங்களையும் விளக்கமா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. தமிழ்நாடு காவல்துறை சார்பாக வெளிநாடு வாழ் தமிழர்களின் நலன் கருதி NRI செல் என்ற அமைப்பு ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. தினம்தோறும் தமிழ்நாட்டிலிருந்து வேலை நிமித்தமாகவும் கல்விக்காகவும் வெளிநாடு செல்வோர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. இவ்வாறு வெளிநாடுகளில் செல்லும் தமிழர்கள் தாங்கள் செல்லும் இடங்களில் வேலை வழங்குபவர்களாலோ அல்லது வேறு ஏதேனும் இன்னல்களுக்கு உள்ளானால், உடல் ரீதியாகவோ மனல் ரீதியாகவோ ஏதேனும் இன்னல்களுக்கு உள்ளானால் அல்லது மரணம் ஏற்பட்டாலோ அவர்களை தாயகம் கொண்டு வருவதற்கும், அவசர காலங்களில் சிக்கி தவிக்கும் தமிழர்களை தாயகம் திருப்பி கொண்டு வருவதற்குமாக இந்த NRI செல் உருவாக்கப்பட்டுள்ளது. வெளிநாடு வாழ் தமிழர்கள் தங்களின் புகார்களை இந்த இணையதளத்தில் தெரிவிக்கலாம். அதை பற்றிய முழு விவரங்களையும் தெரிந்து கொள்வதற்காக இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணிக்கோங்க. www.eservices.tnpolice.gov.in. இந்த வெப்சைட்டோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இதுதான் தமிழ்நாடு காவல்துறையின் அதிகாரப்பூர்வ இணையதளம். இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணீங்கன்னா இதுல இந்த மெனுவிலேயே நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுல நம்ம பார்க்க போறது NRI செல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி NRI செல் அப்படிங்கிற பேஜ் ஓபன் ஆகும். இதுல ஃபர்ஸ்ட்ல இந்த NRI செல் பத்திய ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கப்பட்டுள்ளது. சென்னை மயிலாப்பூரில் உள்ள காவல்துறை தலைமையகத்தில் NRI பிரிவு செயல்படுத்தப்பட்டு வருகிறது. காவல் கண்காணிப்பாளர் தலைமையிலான NRI பிரிவு தற்பொழுது ADGP மற்றும் IGP ஜெனரல் ஆகியோரின் நேரடி மேற்பார்வையின் கீழ் செயல்படுத்தப்படுகிறது. NRI செல் பிரத்யேகமாக வெளிநாடு வாழ் தமிழர்கள் மற்றும் அவர்களது குடும்ப உறுப்பினர்களின் புகார்களை கையாளுகிறது. NRI செல்லின் முக்கிய செயல்பாடு NRIக்கள் மற்றும் PIOக்களின் புகார்களை பெறுவதும், அதை சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்திற்கு விசாரணைக்காக அனுப்புவதும், சம்பந்தப்பட்டவர்களிடமிருந்து அறிக்கைகளை சேகரிப்பதும் NRIயின் செயல்பாடுகளாகும். NRI செல் அவர்களின் புகாரின் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளை கண்காணித்து தெரிவிக்கும். வெளிநாடுகளில் இருந்து தமிழகம் திரும்ப வேண்டியவர்களுக்கு பல்வேறு பிரச்சனைகளில் NRI செல் வழிகாட்டும். விசா அல்லது தொடர்புடைய விஷயங்களில் காவல் சரிபார்ப்பிலும் NRI செல் உதவுகிறது. இவ்வாறு இந்த இன்ட்ரோடக்ஷன்ல கொடுத்திருக்காங்க. இனி வெளிநாடு வாழ் தமிழர்கள் ஏதேனும் புகார்கள் இருந்தால் அதை தெரிவிப்பதற்காக இந்த இன்ட்ரோடக்ஷன்ல புகார் தெரிவிப்பதற்கான லிங்க் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த கிளிக் ஹியர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி புதுசா ஒரு பேஜ் ஓபன் ஆகும். வெல்கம் டு தமிழ்நாடு போலீஸ் NRI செல். புகார் மனு தெரிவிப்பதற்காக அப்ளிகன்ட் லாகின் கொடுத்திருக்காங்க. லாகின் பண்ணுவதற்காக உங்களது இமெயில் ஐடி என்டர் செய்ய வேண்டும். இமெயில் ஐடி என்டர் பண்ணி இந்த கேப்சாவை இங்க என்டர் பண்ணி OTP கொடுத்தீங்கன்னா நீங்க என்டர் பண்ணிருக்கக்கூடிய இமெயில் ஐடிக்கு OTP சென்ட் பண்ணுவாங்க. அந்த OTP என்டர் பண்ணி சப்மிட் பண்ணீங்கன்னா உங்க அப்ளிகேஷன் பேஜ் ஓபன் ஆகும். அதாவது மனு பக்கம் ஓபன் ஆகும். இமெயில் ஐடி என்டர் பண்ணி கெட் OTP கொடுத்தீங்கன்னா OTP சென்ட் பண்ணுவாங்க. அந்த OTP என்டர் பண்ணி வெரிஃபை பண்ணீங்கன்னா NRI செல் கிரீவன்ஸ் போர்ட்டல் ஓபன் ஆகும். இதுதான் NRI கிரீவன்ஸ் போர்ட்டல். இங்கதான் உங்க புகார் மனு நீங்கள் தெரிவிக்க வேண்டும். புகார் மனு தெரிவிப்பதற்காக 3 ஸ்டெப் கொடுக்கப்பட்டுள்ளது. ஃபர்ஸ்ட்ல டொமஸ்டிக் டீடைல்ஸ் என்டர் பண்ணணும். அப்புறமா இன்டர்நேஷனல் டீடைல்ஸ் என்டர் பண்ணணும். அப்புறம் கம்ப்ளைண்ட் டீடைல்ஸ் என்டர் பண்ணணும். டொமஸ்டிக் டீடைல்ஸ்ல ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட் ஃபார் கொடுத்திருக்காங்க. மை செல்ஃப் அல்லது அதர்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கிளியரா என்டர் பண்ணிக்கோங்க. ஃபாதர் நேம், மதர் நேம், மெரிட்டல் ஸ்டேட்டஸ், அப்புறம் ஜெண்டர் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏஜ் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறம் முழு முகவரியை என்டர் பண்ணிக்கோங்க. உங்களது ஊரில் உள்ள முழு முகவரியை என்டர் பண்ணிக்கோங்க. டிஸ்ட்ரிக்ட் பின்கோடு என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறம் அப்லோடு KYC டீடைல்ஸ் கேட்குறாங்க. KYC டாக்குமெண்ட்டுக்காக ஓட்டர் ஐடி, பாஸ்போர்ட், டிரைவிங் லைசன்ஸ், பேங்க் பாஸ்புக், PIO அல்லது OCI கார்டு, UID கார்டு, ஆதார் கார்டு கேட்குறாங்க. உங்க கையில எந்த ஐடி இருக்கோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி அந்த ஐடியை ப்ரௌஸ் பண்ணி காப்பிங்க அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்புறமா செகண்டா ஒரு ஐடி டைப் கேட்குறாங்க. பாஸ்போர்ட், டிரைவிங் லைசன்ஸ், பேங்க் பாஸ்புக் கொடுத்துருக்காங்க. ஏதாவது ஒரு ஐடி நீங்க செலக்ட் பண்ணி அந்த ஐடியை இங்க ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்தியன் கான்டாக்ட் நம்பர் கேட்குறாங்க. இமெயில் ஐடி கேட்குறாங்க. இது எல்லாமே மேண்டேட்டரியா என்டர் பண்ணணும். அப்புறமா ரெஃபரன்ஸ் பர்சன் கேட்குறாங்க. உங்களுக்கு பரிந்துரை செய்வதற்காக ஏதாவது ஒரு பர்சனோட நேம், ரிலேஷன்ஷிப், கான்டாக்ட் நம்பர், இமெயில் ஐடி என்டர் பண்ணிக்கோங்க. இன்னும் அடிஷனலா யாராவது ஆட் பண்ணணும்னா இந்த ஆட் ஆப்ஷன் இருக்கு. இதை நீங்க கிளிக் பண்ணி அடிஷனலா ரெஃபரன்ஸ் பர்சனை ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே கிளியரா என்டர் பண்ணி முடிச்ச பிறகு இந்த நெக்ஸ்ட் ஆப்ஷனை கொடுத்துருங்க. அதன் பிறகு இன்டர்நேஷனல் டீடைல்ஸ் கேட்பாங்க. இன்டர்நேஷனல் டீடைல்ஸ்ல நீங்க எந்த முகவரியில தங்கி இருக்கீங்க, இன்டர்நேஷனல் கான்டாக்ட் நம்பர், எம்ப்ளாயர் நம்பர், அந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாம் கேட்பாங்க. அது எல்லாமே நீங்க கிளியரா என்டர் பண்ண வேண்டும். அதன் பிறகு கம்ப்ளைண்ட் டீடைல்ஸ் கேட்பாங்க. கம்ப்ளைண்ட் டீடைல்ஸ்ல உங்களுக்கு என்ன புகார் மனு இருக்கோ அதை நீங்க தெளிவா எழுதலாம். புகார் மனு நீங்க கிளியரா எழுதி சப்மிட் பண்ணீங்கன்னா உங்க புகார் மனு சமர்ப்பிக்கப்படும். அதன் பிறகு உங்களது புகார் மனுக்கள் NRI செல்லானது பரிசீலனை செய்து சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்திற்கு விசாரணைக்காக அனுப்பி வைக்கும். சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்திலிருந்து விசாரணை செய்து உங்களுக்கு தகுந்த தீர்வு கிடைக்க ஏற்பாடு செய்யப்படும். உங்க புகார் மனுவை நீங்க சப்மிட் பண்ணி முடிச்ச பிறகு இங்க ஒரு ஆப்ஷன் இருக்கு, ட்ராக் கிரீவன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா ட்ராக் கிரீவன்ஸ் அப்படிங்கிற இந்த பேஜ் வரும். இதுல நீங்க
உங்க கிரிவன்ஸ் ஐடியை என்டர் பண்ண வேண்டும். கிரிவன்ஸ் ஐடிங்கிறது நீங்க உங்க மனுவை சப்மிட் பண்ண உடனே உங்களுக்கு இமெயில் ஐடியில புகார் மனு சென்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த புகார் மனுவை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபியூச்சர் ரெஃபரன்ஸுக்காக யூஸ் ஆகும். புகார் மனு ஐடியை இங்க என்டர் பண்ணி உங்க இமெயில் ஐடியை என்டர் பண்ணி இந்த கேப்சாவை இங்க என்டர் பண்ணி சப்மிட் பண்ணீங்கன்னா உங்க கிரிவன்ஸ் தற்போது என்ன கண்டிஷன்ல இருக்கு அப்படிங்கிற ஸ்டேட்டஸை நீங்க செக் பண்ணிக்கலாம். ஆகவே வெளிநாடு வாழ் தமிழர்கள் கண்டிப்பா இந்த சேவையை பயன்படுத்திக்கோங்க. ரொம்ப மிகவும் பயனுள்ள ஒரு சேவை. வெளிநாடு வாழ் தமிழர்களின் நலனுக்காக இந்த சேவை தமிழ்நாடு காவல்துறையால் உருவாக்கப்பட்டுள்ளது. ஆகவே வெளிநாடு வாழ் தமிழர்கள் தங்களுக்கு ஏதேனும் குறைகள் புகார்கள் இருந்தால் இந்த இணையதளத்தில் ஆன்லைன் வழியாக தெரிவிக்கலாம். வெளிநாடு வாழ் தமிழர்கள் மட்டுமல்லாது அவர்கள் சார்ந்த குடும்பத்தினரும் ஏதாவது இன்னல்களுக்கு ஆளானால் இந்த இணையதளத்தில் புகார் மனு அளிக்கலாம். உங்களது புகார் மனுக்கள் விரைவில் நிவர்த்தி செய்யப்படும். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.